சிவகங்கையில் பள்ளி வளாகத்திற்குள் 12ஆம் வகுப்பு மாணவனை கத்தியால் குத்திய சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. சிறு வாய்த்தகராறில் சக மாணவர்கள் வஞ்சம் வைத்து தாக்கியதன் பின்னணி என்ன? சிவகங்கையை அடுத்துள்ள மல்லல் பகுதியில் அரசு ஆதி திராவிடர் நல பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் ஏராளமானோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நிரஞ்சான் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளி வளாகத்திற்குள் சென்றதும் அவரது வகுப்பில் பயிலும் சக மாணவர்கள் இருவர் வீண் வம்பிழுத்து வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றியதும் திடீரென அவர்கள் நிரஞ்சான் கிராமத்தைச் சேர்ந்த மாணவரை கத்தியால் குத்தியுள்ளனர். மார்பு, முதுகு பகுதியில் குத்தியதும் அரரர் சத்தம் கேட்டு ஆசிரியர்கள் ஓடி வந்துள்ளனர். அவர்கள் வருவதை பார்த்ததும் அடாவடியில் ஈடுபட்ட இரு மாணவர்களும் அங்கிருந்து தப்பியோடி உள்ளனர். இரத்த காயத்துடன் வலியால் துடித்த மாணவரை மீட்ட ஆசிரியர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அத்துடன் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே விரைந்து வந்த மானாமதுரை போலீசார் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய இரு மாணவர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தாக்குதலுக்கு உள்ளான மாணவரை சக மாணவர்கள் கேலி கிண்டல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 10 நாட்களுக்கு முன் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது நிரஞ்சான் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் தன்னை கேலி பேசியவர்களை தாக்கியுள்ளார். அடிபட்ட இரு மாணவர்களும் வஞ்சம் வைத்து சம்பந்தப்பட்ட மாணவரை கத்தியால் குத்தி தாக்கியது விசாரணையில் தெரிய வந்தது. முதல்ல போனாதான் திங்கக்கிழமை சும்மா போயிலே அவன் அடித்தேன். அதுக்கு நான் கம்மி எனக்கு அவ்வளோ அடிச்சது. அதுக்கு இப்போ இன்றைக்கி கத்தி எடுத்து குத்தி ஏற்கனவே போன வாரத்தில் ஏதோ 10 பேர் சேர்ந்து அவனை அடித்தாங்களாம். அடித்தது தள்ளி விட்டானா விழுந்து லேசாக நேற்று போன வாரத்தில் கீறிடுச்சான். அதை நம்ம எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் அந்த கீரலுக்காக ஊசி போட்டுட்டுலாம் சார் தான் சொன்னார், ஹெச்எம் சொன்னார், போய் ஊசி போட்டுட்டு உங்கள் பையன் தான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் போய் ஊசி போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்களையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி பையனை இருக்க சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அது மாதிரி இருந்துட்டோம். மறுபடியும் திங்கக்கிழமை வர சொன்னாங்க. திங்கக்கிழமை நாங்கள் கூட்டி கொண்டு விட்டுட்டு இப்போ சாயங்காலம் போய் சொல்லிட்டு தான் வந்தோம். 2 நாளாக நான் போய் சாயங்காலம் கூட்டிகிட்டு வரேன். வாட்ச்மேன்ட்டே பேசினேன், எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் பேசிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்றாக்கா. அதே வாட்ச்மேன் தான் எனக்கு அடிக்கிறார், உன் பையனை குத்தி விட்டாங்கடா ஓடியாடான்னு. இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரை துணை தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினர். அப்போது இருதரப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தில்தான் பள்ளியில் கத்திக்குத்து சம்பவம் நிகழ்ந்தது உறுதியானது. எனவே பள்ளியில் சாதிய மோதல் ஏதும் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் பள்ளி வளாகத்திற்குள் 12ஆம் வகுப்பு மாணவரை கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.